சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்லத்த, எனக்கு அஞ்சலியோட அப்பா எனக்கு 500 கோடி சொத்து இருக்குன்னு சொன்னதும் அத என்னால நம்பவே முடியல. இத்தனை வருஷமா அவங்க என்னதான் தேடிட்டு இருந்தாங்கன்னு சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்களாலையும் தான் எதையும் நம்ப முடியல. உன்னோட பேரு மீனாங்கிறதுனால அவங்க தேடிட்டு இருந்த மீனா நீதான்னு அவங்க தப்பா கூட புரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம்ல. அப்படி இல்ல மாமா, என்னோட வளர்ப்பு அப்பா விஸ்வநாதன் அவங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லைனாலும் அவங்க கூட உணர்வு பூர்வமா வாழ்ந்த என்னோட வாழ்க்கை இன்னும் எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. என்னமோ 500 கோடி ரூபாய் சொத்து வந்தா எல்லாரும் ஏதாவது பேசிதானே ஆகணும். என்ன அப்படி நினைக்காதீங்க மாமா. எனக்கு அந்த 500 கோடி ரூபாய் மேல எந்த ஆசையும் கிடையாது. அத நான் எதிர்பார்க்கவும் கிடையாது. இப்ப என்ன, எங்களை விட நீ பெரிய கோடீஸ்வரின்னு சொல்லிட்டு போதானே வந்திருக்க, அப்படிதானே? நீ பெரிய பணக்காரி, நாங்கெல்லாம் உனக்கு அடிபணிஞ்சு போகணும்னு சொல்ல வர. மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மனசுல துளி கூட அப்படி ஒரு எண்ணம் இல்ல. அப்படி ஒரு எண்ணம் என் உயிரே போனா கூட வராது. பணத்தை விட பாசம் தான் பெருசுன்னு நினைக்கிறவனா, யாரும் இல்லாம ஒரு அனாதை மாதிரி ஆசிரமத்துல வளர்ந்த போது இந்த மாதிரி கோடிக்கணக்கான சொத்து கிடைக்கும்னு நான் ஆசைப்பட்டது கூட இல்ல. அம்மா அப்பாவோட பாசம், சொந்த பந்தம்னு எல்லாரோட அரவணைப்புக்காகவும் நான் ஏங்கி இருக்கேன் மாமா. யாரும் இல்லாதவங்களுக்கு தான் பணத்தை விட சொந்த பந்தத்தோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். ஒவ்வொரு நாளும் பாசத்துக்காக ஏங்குற எனக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும் மாமா. அப்படி நான் ஏங்கி தவிச்சிட்டு இருந்தப்போ நான் எதிர்பார்த்த எல்லா சொந்தமும் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இந்த சொந்தத்தை விட அந்த 500 கோடி ரூபாய் சொத்து எனக்கு ஒன்னும் பெருசு இல்ல மாமா. இந்த நிமிஷமே கூட அந்த 500 கோடி ரூபாய் சொத்தை துச்சமா நினைச்சு தூக்கி போட நான் தயாரா தான் இருக்கேன். எனக்கு அந்த பணத்து மேல எந்த ஆசையும் கிடையாது மாமா. ஐயோ மீனா, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதமா. அது உனக்கு சேர வேண்டிய சொத்து. நீ எதுக்காக வேணான்னு சொல்ற? இல்ல, நான் அதுக்காக சொல்லலங்க. என்னதான் இருந்தாலும் அந்த சொத்தெல்லாம் மீனாவோட உரிமை மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவோட ஆசையும் கூட. அதான் சொன்னேன். மீனா, மாமா அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டாரு. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. நீ போ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் மாமா, இந்த குடும்பத்தை விட எனக்கு அந்த சொத்து ஒன்னும் பெருசு கிடையாது. நீங்க வேண்டான்னு சொன்னா நான் அந்த சொத்தை கூட வாங்கிக்க மாட்டேன் மாமா. எனக்கு எதுக்கு உன் சொத்து பிரச்சனை? ஏதோ உன் வளர்ப்பப்பா உனக்கு சொத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கு. அதையே நான் வேணான்னு சொல்ல போறேன். மாமா, மீனா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நான் அவர்கிட்ட பேசுறேன். சரிங்க அத்தை.